வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் வளமை போன்றே ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைய காலப்பகுதி என்பது இலங்கை பொருளாதார ரீதியில் பல்வேறு பாதிப்புகளை எதிர்கொண்டு சற்று அதிலிருந்து மேலெழும்பி வருகின்ற ஒரு தருணமாக இருக்கிறது. எனவே இந்த காலப்பகுதியில் சர்வதேச நாணயத்தையும் இலங்கைக்கு உதவிகளை வழங்கியிருக்கிறது. அதனூடாக இலங்கை இந்த வருட இறுதி காலாண்டு ஆகும்போது ஓரளவு வளமையான நிலைமைக்கு வரலாம் என்பதாக இப்போது அரசாங்கம் நம்பி பல விடயங்களை முன்னெடுப்பதாக தெரிவிக்கிறது. கடன் மறுசீரமைப்பு என பல விடயங்கள் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே இன்றைக்கு ஒரு 6-7 மாதங்களுக்கு இருந்த நிலைமை விட இப்போது பரவாயில்லை என்பதான நிலைக்கு நாடு வந்திருப்பதாக பலரும் சொல்கிறார்கள். எனவே தொடர்பான விடயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஆனால் இப்படி இந்த கடந்த 2 வருடங்களாக நாட்டின் பொருளாதார பிரச்சனைக்கு மத்தியில் பொருளாதார வளர்ச்சி வேகம் அல்லது பொருளாதாரத்தினுடைய அதனுடைய பங்கு உள்ளிட்ட பல விடயங்கள் ஒருபுறம் பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் சமூக மட்டத்தில் இந்த பொருளாதார பிரச்சனை ஏற்பட்ட மாற்றங்கள் தொடர்பான பல விடயங்கள் இருக்கிறது. சமூக ரீதியில் சமூக கட்டமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதே போல சமூகத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள், இன்னும் ஏற்படவிருக்கின்ற மாற்றங்கள் என பல முக்கியமான விடயங்கள் இந்த பொருளாதாரத்தை சார்ந்து நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. எனவே அந்த விடயம் தொடர்பாக பேசுவதற்காக நாங்கள் இன்றைய தினம் முக்கியமான ஒரு அதிதியை நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம். அவர் வேறு யாருமல்ல, இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய முன்னை நாள் சமூக கற்கைகள் துறையினுடைய பேராசிரியர் திரு A.S. சந்திரபோஸ் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நாம் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் நான் கூறியது போன்று இந்த துறையின் சார்ந்த ஒருவராக இருக்கிறது. அதாவது சமூக கற்கைகள் தொடர்பான விடயங்களை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தீர்கள் திறந்த பல்கலைக்கழகத்தில். இப்போது நாங்கள் இங்கு பேசவிருக்கின்ற முக்கியமான விடயம் கூட இலங்கையினுடைய பொருளாதாரம் சமூக மட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கின்ற பாதிப்பு அல்லது சமூக மட்டத்தில் ஏற்படுத்த போகின்ற பாதிப்பு அல்லது சமூக மட்டத்தில் இப்போது இருக்கின்ற நிலைமைகளை அவர்கள் கையாளுவதற்கு என்னென்ன விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான சில முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போகிறது. எனவே முழுக்க இது மக்களின் நலன் சார்ந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்க போகிறது. நாங்கள் முதலாவதாக ஒரு கேள்வி, இதனுடைய ஆரம்பம், நாங்கள் பேசவிருக்கின்ற விடயத்தினுடைய ஆரம்பம் நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனை. எனவே இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை இப்போது எப்படி இருக்கிறது, அதனுடைய இப்போதைய தன்மை அல்லது கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னர் இருந்ததை விட இப்போது ஓரளவு சீரடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. உங்கள் பார்வையில் இப்போது இலங்கையுடைய பொருளாதாரம் என்ன நிலைமையில் இருக்கிறது? இலங்கையினுடைய பொருளாதார நிலைமையை பொறுத்தவற்றில் இப்பொழுது IMF நிறுவனத்திலிருந்து இலங்கையை கடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக ஓரளவு நாட்டில் இந்த நிதிச்சந்தை, அதாவது நிதிச்சந்தை என்பது ஓரளவு முன்னேற்றம் காணப்பட்டிருப்பதாக கூறலாம். கொடுக்கல் வாங்கல்களுக்கு எங்களுக்கு போதுமான பணம் இருப்பதாக நாங்கள் கருதலாம். அதே வேளையில் முதலீடுகளுக்கும் இந்த நாட்டில் காணப்படுகின்ற கடந்த 3-4 வருடங்களாக வறுமையில் வாழ்ந்த மக்களுக்கு பல்வேறு நிவாரணங்களை வழங்குவதற்கும் இவை ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றதன் காரணமாக மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையும், இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டமைப்பில் ஒரு வளர்ச்சி ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கையும் இந்த நாட்டில் காணப்படுகின்றது. ஆனால் முழுமையாக இது ஒரு கடன். இந்த கடனை நாங்கள் திருப்பி அடைக்க வேண்டும், அல்லது ஏற்கனவே பட்டிருக்க கடனை நாங்கள் அது திருப்பி வழங்க வேண்டும். அதற்கான பொருத்தமான திட்டங்கள் இந்த நாட்டில் இல்லாத சந்தர்ப்பத்தில் இவ்வாறு IMF போன்ற நிறுவனங்கள், உலக வங்கி போன்ற நிறுவனங்கள் இருந்து கடன் வாங்குவது தொடர்ச்சியாக நடைபெறுமா என்பது சந்தேகம். ஏனென்றால் அதிகமான ஆப்பிரிக்க நாடுகள் இவ்வாறு IMF போன்ற சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் வாங்கி அவர்கள் கூறிய ஆலோசனைகளை குறிப்பிட்ட காலத்தில் செய்ய தவறிய நாடுகள் பல உண்டு. இன்றைக்கு ஆப்பிரிக்கா பின்தங்கி இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக பொருளாதார அறிஞர்களால் காட்டுகிறார்கள். இதன் காரணமாகத்தான் சிலர் IMF பற்றிய விமர்சனங்களையும் முன்வைக்கிறார். இலங்கையிலும் கூட சர்வதேச நாணயத்தையும் செல்ல வேண்டாம் என்று கூறுகிறார்கள். அதற்கு காரணமே அவர்கள் சில கூறுகின்ற நிபந்தனைகளை, வரைமுறைகளை நாங்கள் செயல்படுத்த வேண்டும். அவளை செயல்படுத்த முடியாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் மிகவும் பின்னிலையான ஒரு நிலைமைக்கு தான் போகும். ஆப்பிரிக்க நாடுகள் அதுக்கு ஒரு உதாரணம். ஆனால் இந்த IMF கடன் வாங்கி முன்னேறிய நாடுகளும் உண்டு. உதாரணமாக இந்தியா, தாய்லாந்து போன்ற நாடுகள். இலங்கையில் ஏற்பட்ட இதே பண நெருக்கடி இந்தியாவிலும் ஏற்பட்டது.
அந்த நேரம் உடனடியாக அவர்கள் IMF-ஐ நாடினார்கள், உதவியை பெற்றனர், மறுசீரமைப்பை மேற்கொண்டனர், அவர்களுடைய வேலை திட்டங்களுக்கு பல வேலை திட்டங்களை மேற்கொண்டனர். இந்த லிபரலைசேஷன் பொருளாதாரம் என்பது மேற்கொள்ளப்பட்டது. இன்று IMF-இலிருந்து கடன் வாங்கிய நாட்டில் முன்னேறி வருகின்ற ஒரு நாடாக இந்தியா காணப்படுகின்றது. இந்த நிலைமை தாய்லாந்திலும் காணப்படுகிறது. தாய்லாந்தில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளை அவர்கள் உல்லாச பிரயாணத்துறைக்கு முதலிட்டார்கள். முதலிட்டு பார்க்கும் பொழுது உல்லாச பிரயாணத்துறையின் வருகை எதிர்பார்த்த மாதிரி இல்லாத நிலையில் அவர்களுக்கும் தடுமாற்றம் வந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் வாங்கிய கடனை இப்பொழுது நிவர்த்தி செய்து தாய்லாந்து வளர்ந்து வருகின்றது. ஆகவே நாங்கள் ஒரு நிறுவனத்திலிருந்து கடன் வாங்குவது என்பதும் ஒரு நாட்டிலிருந்து கடன் வாங்குவது என்பதும் வேறு விடயம். ஒரு நிறுவனம் கடன் வாங்கும் பொழுது எங்களுக்கு அந்த கடனை கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இருக்கின்றதா? இப்போ உதாரணமாக நான் கூறுவேன்னா, IMF-இடம் கடன் ஒரு பாதை அமைப்பதற்கு கடன் வாங்கியிருந்தால் ஏன் அந்த பாதை போடுகிறீர்கள்? ஒரு மூலப்பொருளை முடிவுப் பொருளாக கொண்டு வர்றதுக்கு பயன்படுத்தப்படுகின்றதா, அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை துறைமுகத்துக்கு வேகமாக கொண்டு செல்வதற்கு இந்த பாதை உங்களுக்கு தேவைப்படுகின்றதா என்று ஆராய்ந்து தான் உங்களுக்கு கடனை வழங்குவார். இந்த சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் யாவரும் மேற்கொண்ட பிரதான முயற்சி நாட்டு மக்கள் நலமுடன் வாழ வேண்டும். இதனை இலங்கை அரசாங்கத்தை இன்று வரை கூறுவார்கள் வெல்ஃபேர் ஸ்டேட். இந்த நாடு சமூக நலனை பாதுகாக்கின்ற நாடு. சமூக நலன் பாதுகாப்பு என்றால் அவர்களுக்கு இலவச பாடசாலை இலவசமாக, கல்வி இலவசமாக வழங்க வேண்டும், இலவசமாக மருத்துவம் வழங்க வேண்டும், குறைந்த விலையில் பொருட்களை வழங்க வேண்டும், எல்லா வகையான தேவைகளையும் கொடுக்க வேண்டும். இங்கே நாட்டில் உற்பத்தி செய்யப்பட பருப்பு எங்களுடைய பிரதான உணவு. நாங்கள் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதே இல்லை. அதை இறக்குமதி செய்து குறைந்த விலையில் மக்களுக்கு கொடுக்கிறோம். சீனி இந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருந்தும் பெருமளவு செலவழித்து ஜமைக்கா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து அதனை குறைந்த விலையில் மக்களுக்கு கொடுக்கிறோம். குறைந்த விலையில் கொடுக்கும் பொழுது அரசாங்கம் அந்த சுமையை, அரசாங்கத்திற்கு எங்கிருந்து பணம் இருக்கிறது? அரசாங்கம் 1970கள் 80கள் வரை தேயிலை ரப்பர் ஏற்றுமதி மூலம் கிடைக்கப்பட்ட வருமானத்திலிருந்து இந்த சமூக நல பணிகளை இந்த நாட்டில் மேற்கொண்டார்கள். இந்த செலவுகள் இவ்வாறு எக்யூமுலேட் பண்ணப்பட்ட, இவ்வாறு சேர்க்கப்பட்ட கடன் தொகை பெருகி நாடு இன்று ஒரு வங்குரோத்து நிலைமைக்கு கொண்டு வந்தது. இன்று நீங்கள் கூறியது போல கொரோனா பாதிப்பினால் மட்டும் இந்த நாடு நிலைமை வரவில்லை. இது 1950களில் இருந்து கொண்டு வரப்பட்ட நமது பொருளாதார கொள்கைகளின் ஒட்டுமொத்த விளைவுதாகத்தான் இதை பார்க்க வேண்டும். நீங்கள் கூறும்போது ஒரு விடயத்தை நீங்கள் கூறினீர்கள், குறிப்பாக இந்த நாடு சமூக நலன் சார்ந்த விடயங்களை பேணுகின்ற நாடு என்ற ஒரு விடயத்தை கூறுகிறீர்கள். ஆனால் இந்த பொருளாதார பிரச்சனை வந்த பிறகு அதிலும் பாரிய பிரச்சனை உருவானது. குறிப்பாக நாட்டு மக்கள் இந்த பொருளாதார பிரச்சனை அடிப்படையாக வைத்து வீதிக்கு இறங்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இந்த நாட்டில் உருவானது. எனவே இப்போது பொருளாதாரம் சற்று ஓரளவு முன்னேறி வருகின்ற சூழலில் இலங்கையில் இந்த பொருளாதார பிரச்சனையினால் சமூக மட்டத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் எவையாக இருக்கிறது? சமூக மக்கள் மத்தியில் ஏற்பட்ட மாற்றங்கள் அல்லது சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் எதுவாக இருக்கிறது, எதுவாக இருக்க போகிறது என்பது தொடர்பாக விளக்கப்படுத்துங்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த சமூக நலனை பாதுகாக்கின்ற முயற்சியின் காரணமாக இந்த நாட்டில் அதிகமானவர்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள். கல்வி அறிவு என்பது 98% எழுத வாசிக்க தெரியும். இதுதான் கல்வி அடைவுக்குரிய ஒரு வரைவிலக்கணம். ஒருவர் தன்னுடைய பெயரையும் முகவரியையும் தன்னுடைய மொழியில் எழுதவும் வாசிக்கவும் தெரியுமோ அவர் எழுத்தறிவாளன், லிட்டரேட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அவர்கள் இன்றைக்கு 98% இருக்கிறார்கள். அது நாங்கள் பெருமைப்பட வேண்டும். இந்த மக்களுக்கு அதிகமாக எல்லாருக்கும் வாசிக்க தெரியும். முதலாவது அது இந்த நாட்டினுடைய இந்த சமூக நலன் தொடர்பாக இந்த நாடு செலவு செய்ததன் காரணமாக ஏற்பட்ட ஒரு விளைவு, நல்ல விளைவு. இரண்டாவது மருத்துவ வசதிகள்.
ஏற்படுத்தப்பட்டன. நாடு பூராவும் மருத்துவ வசதிகள் ஏற்பட்டதற்கின் காரணமாக இன்று மக்களிடம் பெரிய தொற்று நோய்கள் அல்லது கொள்ளை நோய்கள் இல்லை. இந்த நாட்டில் மிகப்பெரிய சின்னம்மை இறப்பதாகவோ அல்லது பெரியம்மை இறப்பதாகவோ அல்லது பிளேக் நோய் போன்றவற்றால் இறப்பதாகவோ அல்லது குஷ்டம் போன்ற நோய்களால் இறப்பதான செய்திகள் மிக மிக குறைவாகத்தான் காண்கின்றன, இல்லை என்று கூட கூறலாம். அந்த வகையில் இந்த நாட்டில் சுகாதார நலன்கள் நல்ல நிலையில் வந்திருக்கின்றன. சராசரி ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவனுடைய இந்த நாட்டில் அவருடைய கணிசமான வளமுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறது பார்க்க முடியுது. மூன்றாவது, இந்த நாட்டில் உள்ள எல்லார்களுக்கும் சகலருக்கும் வீடு வாய்ப்புகள் வழங்கப்பட்டன, வீட்டு வசதிகள் வழங்கப்பட்டன, எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணப்பட்டிருக்கின்றது, அரசாங்க காணிகள் வழங்கப்பட்டு வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, அவர்கள் விரும்பிய துறையில் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. இது இந்த நாட்டில் நாங்கள் நினைக்கின்றோம் இது ஒரு பெரிய மனித வளத்தை நாங்கள் உருவாக்கின்றோம் கொண்டு. ஆனால் உண்மையில் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது எங்களுடைய நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மனித வளம் இந்த இப்போது இருக்கின்ற பொருளாதாரத்துக்கு பொருத்தமற்றது. எழுதவும் வாசிக்கவும் திறன் படைத்தவர்களை கொண்டு இந்த நாட்டில் என்ன செய்வது? ஒரு கைத்தொழிலாக்கத்தை செய்ய முடியுமா? ஒரு ஐடி தொழில்நுட்பத்தை கொண்டு வர முடியுமா? அல்லது சர்வதேச ரீதியாக வளர்ந்திருக்கின்ற போட்டி பரீட்சைக்கு இவர்கள் தயாராகின்றார்களா? சர்வதேச ரீதியில் வளர்ந்திருக்கின்ற பொருளாதாரத்தை பங்கு கொள்வதற்கு இவர்கள் தயாராக இருக்கின்றனரா? அந்த தொழில்நுட்ப அறிவை பெற்றிருக்கின்றனர்களா? ஆங்கில அறிவை பெற்றிருக்கின்றனரா? ஆங்கில அறிவை பற்றி சொல்ல வேண்டும். மொத்த சனத்தொகையில் 16% மட்டுமே ஆங்கிலத்தை பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இலவச கல்வி 50 ஆண்டுகளாக இருந்தும் பல்வேறு இன்ஸ்டிடியூஷன் நிறுவனங்கள் அமைக்கப்பட்ட பொழுதும் இந்த நாடு ஏறக்குறைய 400 வருடங்களாக 1500 போர்த்துகீசர், ஒல்லாந்தர், பிறகு பிரிட்டிஷ் காலம் வரைக்கும் ஆங்கிலேயர்களுடைய பெரும்பாலும் ஆங்கிலம் பேசுகின்ற இவர்களுடைய குடியேற்ற நாடாக இருந்த பொழுதும் இந்த நாட்டில் மிக குறைவானவர்களே ஆங்கிலம் பேசுபவர்களாக இருக்கின்றனர். அப்போ நாங்கள் இந்த மனித வளம், நாங்கள் செலவு செய்த மனித வளம் பயனில்லாமல் உள்ளூரிலேயே மடங்கி கிடக்க வேண்டியதாக காணப்படுகின்றது. இது ஒரு துரதிர்ஷ்டவசமான, நாங்கள் சரியான பாதையில் மனித வளத்தை வளர்க்கவில்லை. தென்கொரியா வடகொரியாவில் இருந்து பிரிந்தபோது அவர்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை சிறிய நிலப்பரப்பில் பெரிய மக்கள், பெருந்தொகை மக்கள். வடகொரியாவிலிருந்து தென்கொரியா பிரிந்த பொழுது தென்கொரியாவுக்கு காணப்பட்ட சிறிய நிலம், அதில் பெருந்தொகை மக்கள். அவர்கள் இந்த மக்கள் அவர்களை வளமுள்ள மனிதர்களாக ஆக்குவதற்கு அந்த அரசாங்கம் அவர்களுக்கு உயர்கல்வியை வழங்கியது உடனடியாக. உயர்கல்வி படித்தவர்கள் அந்த நாட்டில் ஏறக்குறைய 40-50% உயர்கல்வி படித்தார்கள் அந்த நேரத்திலேயே. இப்பொழுது அதனுடைய எண்ணிக்கை அதிகம். அந்த உயர்கல்வி படித்த மனித வளம் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றார்கள், உள்நாட்டிலே பல்வேறு வேலைகளை செய்தார்கள். அந்த நாடு இன்றைக்கு பெரிய அபிவிருத்தி நாடாக காணப்படுகின்றது. அந்த நாடு இன்றைக்கும் கூட எங்களுக்கு ஒரு 50,000 தொழில் வாய்ப்பு தருகின்றது. அவர்களுடைய உற்பத்தி பொருட்கள் பாதையில் இன்று கனரக வாகனங்கள் பாதையில் ஓடுவதை நாங்கள் பார்க்கலாம். அவ்வாறான ஒரு மனித வளத்தை நாங்கள் இந்த நாட்டில் உருவாக்க தவறிவிட்டோம். அதன் காரணமாக தான் இன்றும் கூட வெளிநாடு வேலை வாய்ப்பு என்று போகிறவர்கள் யார்? பணிப்பெண்களாக போடுவார்கள், கீழ் உழைப்பு செய்பவர்கள், அன்ஸ்கில் லேபர், தொழில்திறனற்ற தொழிலாளர்களாக போகிறார்கள். இந்த ஏறக்குறைய 20 லட்சம் பேர், ஏறக்குறைய ஒரு குருநாகலில் வாழுகின்ற சனத்தொகைக்கு ஓரளவு அந்த அளவு மக்கள் இன்று வெளிநாடுகளில் வேலை செய்கிறார்கள். அவர்களில் 80% கீழ் உழைப்பு பணிப்பெண்களாகவும் வீட்டு வேலைகளும் செய்பவர்களாக காணப்படுகின்றனர். அதுதான் எங்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வருமானம் கிடைக்கின்றது. இப்படி ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு மனித வளத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் என்பது மிக மன வருத்தத்துக்குரிய ஒரு செயல். இதன் விளைவுதான் இன்றைய பொருளாதாரத்தின் விளைவாக காணப்படுகின்றது. எனவே நீங்கள் கூறியது போன்று சமூக நலன் சார்ந்த விடயங்களை மேற்கொண்டிருந்தாலும் கூட எதிர்காலத்தில் நாட்டுக்கு தேவையான ஒரு மனித வளத்தை உருவாக்க நாடு தவறிவிட்டது என்பதுதான் இப்போது இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது. எனவே இப்போது இந்த பொருளாதார பிரச்சனை வந்த பிறகு நீங்கள் கூறிய அந்த சமூகமயமான அல்லது சமூக நலன் சார்ந்த விடயங்களில் மாற்றங்களோ
அல்லது மக்கள் மனதில் இந்த இலவசத்தை பெற்றுக்கொள்கின்ற அல்லது ஏதாவது ஒன்று கிடைத்தால் செய்வோம் என்று இருக்கிற மனப்பாங்கு மாறி இருக்கிறதா? இந்த கட்டமைப்பில், இந்த சமூக கட்டமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுகிறதா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த மக்கள் இதனை விட்டு கொடுக்க தயாரில்லை. தனக்கு கிடைத்த அரசாங்கத்திற்கு கிடைக்கின்ற பலன்களை விட்டு கொடுக்கவும் தயாரில்லை. அரசியல்வாதிகளும் இதனை துணிவுடன் மக்களிடம் சென்று கூறுவதற்கும் தயார். எங்களை போன்றவர்கள் தான் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கின்றோம். ஏன்னா நாடு இன்றைக்கி மிகப்பெரிய கடன்படு நிலைமைக்கு போனதற்கான பிரதான காரணமே இந்த வெல்ஃபேர் ஸ்டேட், இந்த சமூக நலன்களை அதிக கூடு செலவு செய்தது தான் இதற்கு மிக பிரதான காரணம் என்பதை நமக்கு ஒரு கடமை இருக்கிறது மக்களிடம் எடுத்து சொல்வதற்கு. இதன் காரணமாகத்தான் இன்றைக்கி அரசாங்கம் நடத்துவதற்கு பெருமளவு வரி தேவை. உலக நாடுகள் எல்லா நாடுகளிலும் வரியை பெற்றுக்கிறார்கள். நாங்கள் வரியை அறிமுகப்படுத்தப்படு மிக மெதுவாக அல்லது படிப்படியாக அதை நடைமுறைப்படுத்தியிருந்தால் இந்த நாட்டில் இவ்வளோ பெரிய போராட்டங்கள் வெடித்திருக்க மாட்டாது. அதை ஓரிரவாக ஒரே இரவாக நாங்கள் பெரிய அளவு டெக்ஸை நாங்கள் மக்கள் மத்தியில் சுமத்திட்டோம். இன்னும் கூட மிக முக்கியமான ஒரு டெக்ஸ் இருக்குது, அது இலங்கையில் இன்னும் அறிமுகப்படுத்தலை. ப்ராப்பர்ட்டி டெக்ஸ் இவங்க சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி டெக்ஸை நாங்கள் மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு போதுமான இந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் இல்லை. அதை நடைமுறை செய்துட்ருக்குறாங்க. அதை நடைமுறை செய்து 2025 வர நேரம் ப்ராப்பர்ட்டி டெக்ஸும் அரசாங்கத்திற்கு போகும். அப்போ ப்ராப்பர்ட்டி டெக்ஸ், இன்கம் டெக்ஸ் இப்படின்னு வார நேரம் அரசாங்கத்திற்கு பணம் வரும். அது நாட்டினுடைய நலன்களுக்கு இதாக இருக்கும். ஆனால் இந்த டெக்ஸ் பிரச்சனைகள் மக்களை இப்பொழுது ஒரு பூதாகரமான பிரச்சனையாக இருக்கின்றது. விலை அதிகரிப்பு, பல துறைகளை, எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில் அப்படின்னு சொல்லி பல அதிகரிப்பு மக்களுக்கு, நான் உட்பட நீங்கள் உட்பட எல்லாருக்குமே அது பெரும் சுமையாக இருக்கின்றது. நீங்கள் இப்போது முதலில் கூறியது போன்று சமூகம் சார்ந்த விடயங்களை மேற்கொண்ட காரணத்தினால் தான் நாடு இப்படியான பிரச்சனைக்கு வந்தது. ஆனால் இப்போதாவது இருந்து வெளியில் வரலாம் என்பதற்காக இந்த இலவசம் என்ற அல்லது நிவாரண விலை என்ற விடயத்தை தாண்டி உண்மையாக சேமிக்கக்கூடிய வகையிலான ஒரு நிர்ணய விலை நிர்ணயிப்பது என்பது அரசாங்கத்தால் இப்போது மேற்கொள்ளப்படுகிறது. சர்வதேச நாணயத்தியம் கூறியதன் இந்த நடைமுறைகள் அமல்படுத்தப்படுகிறது. எனவே இதனை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? கட்டாயம் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால் நாங்கள் இந்த சிக்கலிலிருந்து விடுபெறுவதற்கு சமகாலத்தில் வாழ்பவர்கள், நாங்கள் சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டியவர்கள். இது பற்றிய சிறந்த ஒரு புரிந்துணர்வு நம்மிடம் இருக்க வேண்டும். மலேசியா போன்ற நாடுகளை உதாரணமாக கொள்ளலாம், தாய்வான் போன்ற நாடுகளை உதாரணமாக கொள்ளலாம், தாய்லாந்து போன்ற நாடுகளையும், இந்தியாவிலும் இதே மாதிரி வரி வருமானத்தை பெற்று அந்த நாடு முன்னேறி இருக்கின்றது என்பதையும் பார்க்கலாம். நாங்கள் இலவசமாக இந்த நாட்டில் நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இயலுமான அளவு உற்பத்தி செய்து அதை நுகர்வு செய்ய வேண்டும். மேலதிகமாக உற்பத்தி செய்யப்படுவதை நாங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும். இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கு அவதானிக்க வேண்டி இருக்கின்றது. நாங்கள் அந்த ஏற்றுமதி என்ற பொழுது எல்லோருக்குமே மேற்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது, ஐரோப்பிய நாடுகளுக்கு அல்லது செல்வங்கொழிந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதுதான் சிறந்த வருமானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறந்த நடவடிக்கை என கருதுகிறார்கள். இல்லை, இன்று நிலைமை மாறி இருக்கிறது. எங்களுடைய நாட்டினுடைய உற்பத்தியை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யலாம், எங்களுடைய நாட்டின் உற்பத்தியை சைனாவுக்கு ஏற்றுமதி செய்யலாம். உதாரணமாக நாங்கள் எங்கள் நாட்டில் உற்பத்தி செய்யும் தும்பு பொருட்களுக்கு சீனாவில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. சீனா பாப்புலேஷன் எந்த அளவு பாப்புலேஷன், நாங்கள் அந்த சீனா நாட்டுக்கு இந்த 2 கோடி மக்களும் நாங்கள் உற்பத்தி செய்து 1 கோடி பேருக்கு அங்கே அனுப்புறது அநியாயம். அங்கே ஒரு டார்கெட் பண்ணலாம், ஒரு 25 கோடி பேருக்கு நாங்கள் தும்பு பொருட்களை எவ்வாறு ஏற்றுமதி செய்வது. இந்தியாவுக்கும் அதே தான். அங்கே ஒரு 100 கோடி பேருக்கு 10 லட்சம் பேருக்கு நீங்கள் டார்கெட் பண்ணி ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யலாது. கோடிக்கணக்கில் 10 கோடி 11 கோடி 20 கோடி பேர் ஒரே நேரத்தில் கன்சியூம் பண்ணக்கூடிய மாதிரி பொருட்களை நீங்கள் அங்கே ஏற்றுமதி செய்யலாம். அதற்குரிய தொழில்நுட்பத்தை இந்த நாட்டில் உருவாக்க வேண்டும். குறிப்பாக எங்களுடைய இளைஞர்கள் மத்தியில், இளைஞர்களை எல்லோரும் கூறுகிறார்கள் இந்த நாட்டை விட்டு போகிறார்கள் என்று, அவர்களை நிறுத்தி தொழில்நுட்பம் சார்ந்த ஐடி செக்டர் சார்ந்த கல்வித்துறையில் அவர்களை ஆர்வத்தை ஏற்படுத்துவதன் மூலம் இங்கிருந்து கொண்டே சர்வதேச நாடுகளுக்கு வேலை செய்யலாம், இங்கிருந்து கொண்டே அமெரிக்காவுக்கு வேலை செய்யலாம், இங்கிருந்து கொண்டே ஆஸ்திரேலியாவுக்கு வேலை செய்யலாம், இங்கிருந்து கொண்டே ஜப்பானுக்கு வேலை செய்ய இந்த வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ நம்ம நாட்டிலிருந்து வெளியேறுகின்ற இளைஞர்களும் அதைத்தான் அந்த நாட்டில் செய்கிறார்கள். பெரும்பாலும் அதை இங்கிருந்தே செய்யலாம். அவர்களை கவர்ந்து
இத்தகைய வேலை திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் இந்த நாட்டில் ஒரு புதிய ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்க முடியும். இலங்கையில் இப்போது காணப்படுகின்ற இந்த அந்நிய செலாவணி பிரச்சனை அல்லது பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் எங்களுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் கட்டாயமாக அவசியம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விடயமாக கூறப்படுகிறது. இருந்தாலும் எங்கள் அயல்நாடாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், அல்லது பங்களாதேஷாக இருக்கலாம், அல்லது அதற்கு மேலாக சென்றால் எங்களுடைய மலேசியா உள்ளிட்ட இந்த நாடுகளில் ஏற்படுவதை போன்று அல்லது வழங்குவதை போன்று இந்த முதலீட்டாளர்கள் இலங்கை பால் வருவது மிகவும் குறைவாக இருக்கிறது. இங்கு என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் என்ற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் அனைத்து விதமான வளங்களும் இருக்கிறது. குறிப்பிடத்தக்க அளவு ஒரு குறிப்பிட்ட சில வளங்களை தவிர எல்லாமே இருக்கிறது. ஆனால் முதலீடு என்ற விடயத்தை பார்க்கின்ற போது மிக குறைவாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இதனை தீர்ப்பதற்கு என்ன செய்யணும்? உண்மையில் ஒரு நாட்டினுடைய முதலீடு என்பதை நாங்கள் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. உள்நாட்டு உற்பத்தி, அந்த உற்பத்தியிலிருந்து சேமிக்கப்படுகின்றவற்றை நாங்கள் முதலீடாக பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு தான் தாய்லாந்து செய்தது. தாய்லாந்து தங்களுடைய நாட்டினுடைய அபிவிருத்திக்கு சேமிப்புகளுக்கு உற்சாகம் அளித்தது. சேமிப்பு அதிகரிக்கின்ற பொழுது அந்த சேமிப்பை அவர்கள் அந்த நாட்டினுடைய முதலீடுகளுக்கு பயன்படுத்தினார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தமட்டில் இந்த சேமிப்பு என்ற ஒரு நிலைமை எப்பொழுதுமே இருந்ததில்லை. தேயிலை, ரப்பர் ஏற்றுமதி மூலம் வருமானம் வருகிறது. அந்த வருமானத்தை கொண்டு சீனாவிலிருந்து அரிசி, இந்தியாவிலிருந்து பருப்பு, வேறு நாடுகளிலிருந்து வேறு பொருட்களை கொண்டு வந்து மக்களுக்கு அளித்து இந்த சேமிப்பு என்பதை இல்லாமல் செய்தவுடன் இந்த வெளிநாட்டிலிருந்து வருமானத்தை அடிப்படையாக கொண்டு மலேசியா ரப்பரை ஏற்றுமதி செய்து கிடைக்கப்பெற்ற வருமானத்தை அடிப்படையாக கொண்டு முதலீடுகளை மேற்கொண்ட நாடு இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. இலங்கை அது செய்யவில்லை. அது ஒரு எப்பயுமே அதுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் இலங்கைக்கு கிடைக்கவில்லை. அப்படியான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வேலை திட்டத்தை செய்வதற்கு இந்த நாட்டில் போதுமான பொருளாதார நிபுணத்துவம் கொண்டவர்களினுடைய பங்களிப்பும் இல்லாமல் இருந்திருக்கக்கூடும். அதன் காரணமாக இவ்வாறு நடந்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த முதலீடுகள் இல்லாதன் காரணமாகத்தான் நாங்கள் கைத்தொழிலில் நாங்கள் பின்தங்கி போய்விட்டோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் முதலீடுகளை தேடுகிறோம். முதலீடுகள் தேடும் பொழுது முதலீட்டாளர்கள் வெறுமனே பணத்தை கொண்டு வந்து நாங்கள் கேட்டதுக்காக வந்து முதலீடு செய்ய மாட்டார்கள். அங்கு அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் அமைப்பு காணப்பட வேண்டும். அரசியல் கொள்கைகளில் அவர்களுக்கு அரசியல் கான்ஸ்டிடியூஷனில் அவர்களுடைய பாதுகாப்புக்கு அங்கே இடம் இருக்க வேண்டும். அவர்கள் கொண்டு வந்துகின்ற பணத்துக்கு பாதுகாப்பு வேண்டும். இங்குள்ள தொழிலாளர்களுடைய நிலைமை சாதகமாக இருக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த தொழிலாளி, இப்போ நாங்கள் ஒரு இரும்பு தொழிற்சாலை இங்கே ஆரம்பிக்கின்றோம் என்ற உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளோம்னா, இந்த இரும்பு தொழிலில் பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் இங்கே இருக்கிறார்களா அல்லது வேறு எந்த நாட்டிலிருந்து கொண்டு வரணுமா என்று பார்ப்பார்கள். இந்த நாட்டில் இல்லாத பொழுது இவ்வாறான சூழ்நிலை இருக்கின்ற மலேசியா போவார்கள். இவ்வாறான சூழ்நிலை இருக்கின்ற தாய்வான், தாய்லாந்து, பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு போவார்கள். இங்கே வரமாட்டார்கள். அப்போ நாங்கள் மிக நீண்ட காலமாக இப்போ நாங்கள் லிபரலைசேஷன் 1979 ஆண்டில் 77 ஆண்டிலிருந்து நாங்கள் இந்த FDI இந்த ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற விடயத்தை பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு கணிசமான அளவு ஆடை தொழிற்சாலைக்கு வந்தது. பல்வேறு கம்பெனிகள் வந்து ஆடை தொழிற்சாலை இன்றும் அவை ஒரு பலமான ஒரு அமைப்பாக இருக்கின்றன. ஆனால் அதுக்கு மேலாக எங்களுக்கு இன்று புதிய தொழில் வாய்ப்புகளுக்கு எங்களுக்கு பெரிய அளவு முதலீடு தேவை. இந்த முதலீடுகளை இங்கே கொண்டு வர்றதுக்கு இந்த நாட்டில் நடைபெற்ற அண்மை காலங்களில் ஏற்பட்ட அரசியல் கலவரங்கள், அரசியலில் ஸ்திரத்தன்மை இல்லாமை போன்றன எங்களுக்கு சாதகமாக அமையவே இல்லை. அதாவது இந்த முதலீடுகள் கிடைக்காமைக்கு முக்கியமான காரணம் நாட்டில் அதற்கேற்றால் போல் மனித வளம் இல்லை என்ற ஒரு விடயம் இருக்கு. மனித வளம் ஒரு இன்னொரு பக்கம் ஒரு காரணம். மற்றும் ஒரு காரணம் ஒரு அரசியலில் ஸ்திரத்தன்மை. அரசியலில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. இப்பொழுது உதாரணமாக அந்த நிலைமை இப்பொழுது ஏற்பட்டு இருக்கின்றது. ஆனால் அது இன்னும் கூட அதை பலப்படுத்த வேண்டும். ஏன்னா நான் ஒரு உதாரணத்தை கூறுகிறேன். 2ஆம் உலகம் முடிந்ததன் பிறகு வின்சர் சர்ச்சில் 2ஆம் உலகம் முடிந்ததுக்கு பிறகு அவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருந்து வேர்ல்டு வாரை நடத்தினார். அந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு பிறகு நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர் டிப்யூட்டி மினிஸ்டராக யார் தெரியுமா போட்டார்? எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், லேபர் பார்ட்டி.
அந்த நேரம் லேபர் பார்ட்டி எதிர்க்கட்சியாக இருந்துச்சு. எதிர்க்கட்சி உறுப்பினராக என்னதாச்சு டிப்யூட்டி பிரைம் மினிஸ்டராக வச்சுருந்தார். அப்படின்னா என்னது, நாங்கள் வந்து ஒரு கான்சலிடேட்டரி, ஒரு நாடு முழுவதும் ஒரு இக்கட்டான நிலையில் யாவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். இன்றைக்கி அது இலங்கையில் இன்றைக்கி வரைக்கும் இல்லை. எங்கிட்ட இன்றைக்குமே ஒரு எல்லாருமே சேர்ந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி வளர்ப்பதற்கான கட்சிகள், அரசியல் கட்சிகளின் ஒன்று கூடல் இல்லை. ஓரளவு பாராளுமன்றத்தில் கூட இவங்க ஒட்டுமொத்தத்தில் ஒரு கட்சியாக சேராட்டியும் பல்வேறு நபர்கள் சேர்ந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி வளர்க்கலாம். இது எதிர்பார்க்கப்படுது, இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டில் எதிர்பார்க்கப்படுது. அது நடக்கலை. அது சர்வதேச நாணய நிதியம் இவ்வாறு போன்றவர்களுக்கு அது ஒரு 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 இதாக இருக்குது, ஒரு ட்ராபேக், ஒரு பின்னடைவாக அறிகுறியாக அது தென்படுது. ஏன்னா மற்ற நாடுகள்லாம் இப்படி ஏற்பட்டு முன்னேற்றங்கள் காணப்பட்டிருக்கு, இங்கே இல்லை. ஏன்னா நான் சொல்கிறேன், இந்தியாவில் IMF கடன் வாங்குகிற நேரம் IMF கடன் வாங்குறதா இல்லையான்னு சொல்லி அந்த நேரம் இருந்த மன்மோகன் சிங் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள்ட்ட கேட்டார். வாஜ்பாய் போன்றவர்கள்ட்ட கேட்டு அவர்களோட உடன்பாடோடு தான் போனார். அப்போ எதிர்க்கட்சிகளுடைய பங்களிப்பு இல்லாமல், நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு நாட்டில் முன்னேற்றம் என்பது மிகவும் கஷ்டமான ஒரு பணி. அப்படி என்றால் இப்போது நான் கேட்ட கேள்வி, அதாவது வெளிநாட்டு முதலீடுகள் நாட்டுக்கு வராமல் இருப்பதற்கு இளைஞருடைய அரசியல் சிறப்பு முக்கியமான ஒரு காரணமாக. இன்னொன்று, அவர்கள் முதலீடு செய்வதற்கான துறைகளில் தேவையான மனித வளம் இல்லாமல் இருக்கிறது. அந்த நிலைமை இப்போது சரி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதாக அரசாங்கம் கூறுகிறது. எனவே அதற்கு ஏற்றால் போல் தொழில் வான்மையாளர்களை உருவாக்க செயல்பாடுகளே ஒரு முன்னெடுப்பதாக கூறுகிறது. இந்த விடயங்கள் எல்லாம் மேற்கொள்கின்ற பட்சத்தில் இலங்கையினுடைய சமூக கட்டமைப்பில் எப்படியான மாற்றங்களை எதிர்பார்க்க வேண்டும்? மக்கள் மத்தியிலிருந்து எப்படியான மாற்றங்கள் உருவாக்க வேண்டும்? நிச்சயமாக இந்த மக்கள் இப்போ இந்த கல்வித்துறையில் கணிசமான மாற்றங்களை கொண்டு வரணும். கல்வித்துறை இப்போ இன்றைக்கு இருக்கிற கல்வித்துறை நிச்சயமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு எந்த வகையிலும் பொருத்தமற்றது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், தொழில்நுட்பம் சார் கல்வியில் மாணவர்கள், இளைஞர்கள் அவ்வளோ பெரிய நாட்டம் போதாது. இன்றைக்கி பல இடங்களில் தொழில்சார் கல்வி நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அங்கே படிக்கிறது அவ்வளோ பெரிய ஒரு கௌரவமான ஒரு தொழிலாக இந்த நாட்டு இளைஞர்கள் இன்றைக்கு வரைக்கும் அதை எடுத்துக்கொள்ளலை. ஆனால் அரசாங்கத்திற்கு ஒரு கடமை இருக்குது. பாடசாலையிலிருந்து படிக்கின்ற ஒரு பொழுதே ஏறக்குறைய 11 ஆண்டு கல்விக்கு பிறகு அந்த மாணவர்களை வெறுமனை பாதையில் விடுறாங்க. அந்த மாணவர்களை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வொகேஷனல் எஜுகேஷனில் கொண்டு சேர்க்கணும். அந்த நிலைமை இன்னைக்கு இன்னும் உருவாகலை. எல்லாருமே பல்கலைக்கழக கல்வின்னு போக முடியாது. பல்கலைக்கழக கல்வி ஒரு சிலர் மட்டும்தான் போகலாம். ஏனையவர்கள் தொழில்சார் கல்வி, திறன்சார் கல்வி, அந்த அதனூடாக போய் திறன்மிக்க தொழிலாளர்களாக மாற வேண்டும். அவ்வாறான திறன்மிக்க தொழிலாளர்கள் இங்கே உருவாகும் பட்சத்தில் ஒன்று அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்வதன் மூலம் அந்நிய செலவாணி கிடைக்கும் ஒன்று, அல்லது வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த தொழிலாளர்களை தேடி இங்கேயே வருவார்கள். இங்கே தொழில் முறைகளை ஆரம்பிப்பார்கள். அதற்கு இங்கே வேலை இங்கே அதற்கான திட்டங்களை நிச்சயமாக மேற்கொள்ள நாங்கள் இன்னும் கூட ஸ்கூல் எஜுகேஷனை கிட்டத்தட்ட மாணவர்கள் பாடசாலை கல்வியை பூர்த்தி செய்வதற்கு 11 ஆண்டு கல்வி பூர்த்தி செய்வதற்கு 17 வயது ஆகுது, 16-17 வயது ஆகுது. A-level படிக்கிற அதுக்கு A-level போகிறதுக்கு இன்னொரு வருஷம் பரீட்சைக்கு காத்திருந்து போகிற நேரம் 21-22 வயசாகுது A-level படிக்க. அடுத்து பல்கலைக்கழகம் போகிறதுக்கு இன்னொரு வருஷம் எடுக்குது. அதெல்லாம் போயிட்டு 24, 25, 26, 27 வயசில் தான், 27 வயதிலே அல்லது 28 வயதில் தான் அவர்கள் பல்கலைக்கழக அடிப்படை கல்வியை முடிக்கிறார்கள். பல்கலைக்கழக கல்வியை நான் சொல்லுவேன் அடிப்படை கல்வி. இந்த அடிப்படை கல்வியை பூர்த்தி செய்வதற்கு அது 27 வருடம் போகுது. இது நாங்கள் வீண் விரயம் செய்கிறோம், கல்வியில் வீண் விரயம் செய்கிறோம். இந்தியாவில் போய் பார்த்தீங்க, சரியான உதாரணம் இல்லைன்னா இந்தியாவில் நான் பார்க்குறேன் 17 வயதில் காலேஜுக்கு போகிறாங்க, 20-22 வயசில் அவங்களுக்கு டிகிரி ஓல்டராகி வந்துடுறாங்க, 18-19 டிகிரி வந்துடுறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் 23 வயசில் செய்கிறாங்க. ரியலி அவங்க ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன்ஸ். எல்லாத்தையும் சொல்ல இந்தியாவில் உருவாக்குற இளைஞர்களில் ஏறக்குறைய 50-60 இப்பொழுதுக்கு அதிகம் சொல்லலாம் 60% ஃபோர்ஸ்ஃபுல். அவங்க எந்த வகையிலும் சர்வதேச ரீதியாக வளர்ந்துள்ள வேலைவாய்ப்புக்கு பொருத்தமானவர்கள், அதில் போட்டி போடக்கூடியவர்கள், போட்டி போட்டு அதிக புள்ளிகளுடன்
முன்னிலை வைக்கக்கூடிய மாணவர்களாக இந்தியா இளைஞர்களுக்கு பல்வேறு வேலை திட்டங்கள் செய்து இலங்கையிலே அதை செய்யலாம். அதாவது இலங்கையில் நீங்கள் கூறுவதை போன்று தொழில் பயிற்சி மேற்கொள்கின்ற நிலையங்கள் நிறுவனங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அதுபால் மக்களுடைய பார்வை குறைவு என்பது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. காரணம் அவர்கள் பாடசாலை கல்வியை முடித்தால் உயர்கல்வி, உயர்கல்வி முடிய அதற்கு பிறகு பல்கலைக்கழகம், அதற்கு பிறகுதான் நீங்கள் வேறு செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டில் மக்களே இருக்கிறார்கள். அதனை மீறி இப்போது தொழிற்கல்வி தொடர்பில் மக்களும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இப்போது நீங்கள் கூற வருகின்ற முக்கியமான விடயம். எனவே அவ்வாறு செய்கின்ற போது மக்களும் இப்போது இருக்கின்ற இந்த பிரச்சனை இனி ஒரு காலத்தில் வராமல் இருப்பதற்கான ஒரு தொழில் வாழ்மையாளர்கள் அல்லது ஒரு மனித வளத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணமாக இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வெறுமனே நாங்கள் கைகளையும் கால்களையும் நம்பிய ஒரு தொழிலாளர்களாக ஒரு நிறுவனத்திலிருந்து வெளியேறுவதை விட தலையையும் புத்திசாலித்தனமான ஸ்கில் லேபரராக நாங்கள் இருக்கின்றோமா என்பதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதன் மூலம் திறமையான தொழிலாளர்களாக வெளிவருவதன் மூலம் இந்த நாட்டில் ஒரு கடுமையான ஒரு எதிர்பார்க்கிற அளவு வெற்றியை நாங்கள் ஒரு குறுகிய காலத்தில் அடைய முடியும். அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, இந்த பொருளாதார விடயம் சம்பந்தமான விடயங்கள் பேசுகின்ற போது, சமூக சார்ந்த விடயத்தை பேசுகின்ற போது, இலங்கையில் ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கும் ஒரு இடத்தில் வெவ்வேறான காலநிலைகள் நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இப்படியான ஒரு காலநிலை கொண்டு ஒரு பிரதானமான ஒரு நாடாக இலங்கை எப்போதுமே பார்க்கப்படுகிறது. அந்தந்த ஒவ்வொரு காலநிலைக்கு ஏற்றவாறு பயிர் நிலங்கள் இருக்கிறது, அதற்கேற்றவாறான நிலப்பகுதி இருக்கிறது, அதற்கேற்றவாறான உற்பத்திகள் இருக்கின்றன. ஆனால் இலங்கையினுடைய ஏற்றுமதியில் இன்னும் பாரிய பின்னடைவு இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இலங்கையினுடைய ஏற்றுமதி எதை சார்ந்து இது இனிமையான காலங்கள் இருக்க வேண்டும்? இலங்கையினுடைய ஏற்றுமதி இன்றைக்கும் கூட ஒரு மரபு ரீதியான ஏற்றுப்பொருட்களை தான் நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கும் தேயிலை, ரப்பர் போன்ற பொருட்கள் தான். மற்றது 1977 ஆண்டுகளுக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த அப்பரல் இண்டஸ்ட்ரீஸ், ஆடை தொழிற்சாலை, அதுக்கு பிறகு பல உற்பத்தி ஓரளவு வந்திருக்குது. மற்றது 5வது இடத்தில் மீன்பிடி தொடர்பான சில விஷயங்களும் வந்திருக்கின்றன. ஆனால் இதைவிட அதிகமான வேலைகளை நாங்கள் இந்த நாட்டில் செய்திருக்கலாம். எப்பொழுதுமே 1970களில் இந்த நில சீர்திருத்தம் அல்லது கொண்டு வரும் பொழுது ஒரு பலமான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது, டைவர்சிஃபிகேஷன் ப்ராஜெக்ட், மாற்று பயிற்சிகை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். நாங்கள் மரபு ரீதியான பொருட்களை ஏற்றுமதி செய்து நம்பக்கூடாது என்று, அதுகளை தங்கியிருக்கக்கூடாது, நம்பக்கூடாது என்றெல்லாம் தங்கியிருக்கக்கூடாது என்று. சரி, அது சரியான ஒரு பொருளாதார குறை. அதற்கு பல செய்கைகளை கொண்டு வந்தார்கள், பல செய்கை. ஆனால் பல செய்கை பெருமளவு நாங்கள் வெற்றி அளிக்கவில்லை. கடந்த ஆண்டு 2021 ஆண்டு அரிசிக்கு அடுத்த நிலையில் பல செய்கை இந்த நாட்டில் பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சது, மைனஸில் போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி நிலைமைகள் இந்த நாட்டினுடைய இந்த டைவர்சிஃபிகேஷன், இந்த மாற்று பயிற்சியை வெற்றிகரமாக இடம்பெறவே இல்லை. மாற்று பயிற்சி என்பதை விட இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த, அதாவது பிரித்தானியர்கள் அல்லது வெள்ளையர்கள் அந்நிய நாட்டவர்கள் இலங்கைக்கு வந்ததுக்கான பிரதானமான காரணம் இலங்கை இருக்கின்ற கருவா உள்ளிட்ட இந்த வாசனை திறன்களை கொண்டு செல்வதற்காக வந்ததாக. ஆனால் அவர்கள் கொண்டு சென்று இப்போது அபிவிருத்தி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இலங்கையில் இன்னும் அதுக்கான வளங்கள் இன்றைக்கும் கூட இந்த இலங்கையினுடைய கருவா, இலங்கையினுடைய ஏலம், இலங்கையினுடைய கிராம்பு மிக வாசனை திறந்த அதி உன்னத உற்பத்தி. இந்த நீங்கள் கூறியது போல இந்த இலங்கை ஒரு அயன மண்டல வலயத்தில் காணப்படுகின்ற நாடு. வருடத்தில் நல்ல காற்று, மழை, எங்களுக்கு எப்பயுமே 12 hours சூரிய வெளிச்சம், 12 hours இரவு என்பது உலகத்தில் பல நாடுகளில் அனுபவிக்க முடியாத ஒரு காலநிலை. ஒரு 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 நல்ல ஒரு சௌபாக்கியமான ஒரு காலநிலையில் நாங்கள் வாழுகின்றோம். இந்த மண்ணில் விளையும் சில பொருட்கள் உலகத்தரம் வாய்ந்தன. கருவா உலகத்தரம் வாய்ந்தன. நான் அதிகமாக விளம்பரங்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் சமையல் உணவில் போடுகின்ற ஒரு பொருளை கருவா போடும்பொழுது சிலோன் சினமன் என்று காட்டுவார்கள். அந்தளவு அது புகழ்பெற்றதாக காணப்படுகின்றது. அவர்களுக்கு கூட பெருமை காணப்படுகின்றது. நான் சிலோன் கருவாவை நான் பயன்படுத்துகிறேன் என்று கூறுகிறார்கள். அந்த சினமனை நாங்கள் இன்னும் பெரிய அளவில் உற்பத்தி செய்து வருமானத்தை தேடிக்கொள்ளவில்லை. ஏலக்காய் இன்றைக்கி நாட்டில் நம்ம உற்பத்தி செய்யக்கூடியதாக இருந்தோம், அது இன்றைக்கி அதிக விலை மதிப்புள்ள ஒரு பொருளாக காணப்படுது, சாதாரண பொருளாக காணப்படவில்லை. அவற்றை நாங்கள் பரவலாக
கைவிடப்பட்ட காணிகள் என்பது அதுக்கு ஒரு ஃபாரஸ்ட் கவர்னு உண்மையில் ஏலக்காய் உற்பத்தி செய்வதற்கு தேவைப்படும். அதை உருவாக்கி இந்த நாட்டில் ஏலக்காய் உற்பத்தி, கிராம்பு என்பனை செய்யலாம். அது நாங்கள் அதை மிக அது அந்த நாங்கள் டேட்டாவை எடுத்து பார்க்குற நேரம் அப்படியே தான் இருக்குது. உற்பத்தியும் அப்படியே தான் இருக்குது, அதுக்கு பயன்படுத்தப்பட்ட நிலங்களும் அப்படியே தான் இருக்குது, ஏற்றுமதி வருமானமும் அப்படியே தான் இருக்குது. அதில் நாங்கள் உயர்ந்து போயிருக்கணும். இதுதான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம், ஒரு ஸ்டீப் ஃபார்வர்ட். அது எடுக்கலை. அதுக்கு பதிலாக அதே மாதிரி நாங்கள் கடற்பொருட்கள், கடல் இலங்கையில் முழுவதும் எந்த கரையிலையும் மீன் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுவாத்தியம் உள்ள ஒரு நாடு. ஆனால் நாங்கள் இன்றைக்கி மீன் இலங்கையில் மிக லக்ஸரி ஃபுட்டாக வந்துருச்சு. இந்த நாட்டில் லக்ஸரி ஃபுட்டாக வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அது ஏற்றுமதி செய்வதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்பொழுது வெளிநாட்டு முதலீடுகளுடன் நீங்கள் கேள்விப்பட்டீங்க, வெளிநாடு முதலீடு செய்து கடல் அட்டை இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் ஏற்றுமதி செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. அதுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் அதை செய்திருக்கலாம். தவற விட்டோம். 1975-76 கடல் அட்டை கான அரசாங்கம் ஊக்குவிப்பு வழங்கியது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது தொடர்ச்சியாக இந்த நாட்டில் முன்னெடுக்கப்படவில்லை என்பது ஒரு துரதிர்ஷ்டவசம். நீங்கள் கூறுகின்ற இந்த ஏற்றுமதி தொடர்பான விடயங்களில் மக்கள் மத்தியில் எப்படியான விழிப்புணர்வு இடம்பெற வேண்டும் என்பது நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதற்கு உண்மையில் நாம் அதாவது அரசாங்கம் செய்ய வேண்டும், அரசாங்கம் சொல்ல வேண்டும், இதனை பார்க்க வேண்டும் என்பதாக இல்லாமல் மக்கள் மத்தியில் தங்கள் பிரதேசம் சார்ந்த ஒரு ஏற்றுமதி பயிர் இருக்கிறது என்றால் அதன்பால் தங்களுடைய முழுமையான உழைப்பையும் மக்கள் கொட்டுவதற்கு அவர்கள் மத்தியிலிருந்து எப்படியான ஒரு விலைக்கு திட்டவட்டமாக அரசாங்க கொள்கைகள் முக்கியம். விவசாயத்திற்கென ஒரு கொள்கை, கல்விக்கென கொள்கை, இந்த மாதிரி சிறு ஏற்றுமதி பொருட்களுக்கான ஒரு திட்டவட்டமான ஒரு கொள்கை, தேசிய ரீதியாக யாவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீண்ட காலத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒரு கொள்கைகள் இருந்தால் மாத்திரமே இதனை செயல்படுத்தலாம். அந்த கொள்கைகள் இருந்தால் அந்த மக்களுக்கு அந்த சென்றடையும். அது இல்லாத இப்போ இலங்கையில் கூட விவசாய கொள்கை 2007 இருந்துச்சு. இன்றைக்கி அதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அது ஏன்? அப்போ 2007 இந்த 23 பொருத்தமான ஒரு கொள்கை அங்கே வகுக்கப்படலை அப்படின்றது தெரியுது. பொருத்தமான கைத்தொழில் கொள்கை இந்த நாட்டில் இல்லை, பொருத்தமான கல்வி கொள்கையில் இல்லை. இதெல்லாம் அந்த கொள்கை அரசியலில் இன்றைக்கி இருக்கிறவங்க இந்த மாதிரி கொள்கைகள், இந்த நாட்டுக்கு தேவையான விலை, இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு விவசாய பொருட்களுக்கான விலை நிர்ணய சபை அப்படின்லாம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது இந்த நாட்டினுடைய இந்த மாதிரியான வேலைகளுக்கான ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு அரசியல் நிறுவனங்கள் இருக்குது. டிவிஷனல் கவர்மெண்ட் ஏஜென்ட், கவர்மெண்ட் டிவிஷனல் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கு அடுத்த நிலையில் இந்த டிஎஸ் ஆஃபீஸ் பவர்ஃபுல்லான ஒரு லோக்கல் கவர்மெண்ட், மக்களோடு நெருங்கி வேலை செய்கிற நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கூடாக நாங்கள் இது எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம், அந்த அமைப்பு கூடாக இந்த மக்களுக்கு இலகுவாக எந்த வேலையையும் கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் நல்ல கொள்கை திட்டம் இருந்தால் அது இலகுவாக மக்களை அடையும். கொள்கை திட்டங்களை நீண்ட காலத்துக்கு 50 ஆண்டுகள் இந்த நாட்டுக்கு தேவையான கொள்கை திட்டங்களை வகுப்பதன் மூலம் இந்த நாடு மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தியை நோக்கி பயணம் செய்யலாம் என்பது எனது அவதானிப்பு. இப்போது இலங்கையில் ஒரு பாரிய பொருளாதார பிரச்சனை இருக்கிறது, மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்போது ஓரளவு சீரடைந்து வருகிறது. இந்த விடயத்திலிருந்து எல்லா சகல விடயங்களையும் விட்டுவிட்டு மக்கள் ஒரு தனி மனிதனாக ஒருவர் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவதற்கு அவர் என்ன மாதிரியான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும், எப்படி அவர் இந்த காலகட்டத்தில் செயற்பட வேண்டும் என்பது தொடர்பாக உங்களுடைய அனுபவ ரீதியான சில விடயங்களை கூட. உண்மையில் நம்முடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக இருக்கின்ற ஒரு நோயாக கூட நான் அதனை கருதுவேன். அதனை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டிபெண்டன்ட் சிண்ட்ரோம், தங்கி வாழுகின்ற ஒரு வியாதி. நாங்கள் எதையுமே அரசாங்கம் தான் எதையும் செய்ய வேண்டும், அரசாங்கம் எனக்கு வீடு கொடுக்கணும், அரசாங்கம் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், அரசாங்கம் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலை இந்த மக்கள் மத்தியில் மிக ஆழமாக வேரூன்றிருச்சு. அந்த நிலைமையிலிருந்து மக்கள் விடுபடணும். தன்னுடைய முன்னேற்றத்துக்கு தன்னுடைய உழைப்பு, தங்களை யாரும் தங்கி வாழுகின்ற எண்ணத்திலிருந்து விலகி தங்களுடைய முயற்சியை தங்களுக்கு இயன்ற வகையில் தனது உழைப்பை பயன்படுத்தி
உற்பத்தியில் ஈடுபட்டு ஏதாவது ஒரு உற்பத்தியில் ஈடுபட்டு வருமானத்தை தேடிக்கொள்கின்ற ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது இப்பொழுது இலங்கையில் நடைபெறுவதாக என்னால் அவதானிக்க முடிகிறது. அதில் ஒன்று என்னென்னா, அது எப்படி வந்திருக்கும் என்றால், இந்த நாட்டில் இப்பொழுது பணவீக்கம் அதிகரிச்சிருக்கிறது. பணவீக்கம் அதிகரித்ததன் காரணமாக, பணவீக்கம் அதிகரிப்பு காரணமாக ஏற்படுகின்ற ஒரு நன்மை என்னென்னா, உற்பத்தியும் அதிகரிக்கும். ஏன்னா பொருட்களுடைய விலை சந்தையில் அதிகம். அப்போ உற்பத்தியாளர்களும் உற்பத்தியை அதிகரித்து இந்த விலையிலேயே விற்கலாம் அப்படின்னு பார்ப்பார்கள். இன்னொரு வகை, புதிய புதிய பொருட்களும் சந்தைக்கு வரும். இது இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு நாட்டில் நடக்குது. அது உள்ளூருக்குள்ளேயே தயாரிக்கக்கூடிய புதிய 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 பொருட்கள் இப்போ இது இன்னைக்கு விற்கலாம், இதை வச்சா நல்ல மார்ஜினில் விற்கலாம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. நாங்களும் இந்த பெரிய மார்ஜினை பெரிய அளவு காசை கொடுத்து வாங்குறதுக்கு கன்சியூமர்ஸும் இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இலங்கையில் எங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் நல்லா இருக்குது. எங்கே களியாட்டங்களில் போய் பார்த்தீங்கனாலும் சரி, இன்னைக்கு நுவரெலியாவில் போய் பார்த்தீங்கன்னாலும், அதுவும் என்னுடைய ஒரு கேள்வியாக இருந்தது. காரணம், இலங்கை இப்போ மக்களுடைய செயற்பாடை பார்க்கின்ற போது ஒரு பொருளாதார பிரச்சனை இல்லை என்று கூறும் அளவுக்கு, வெளிநாட்டவர்கள் கூறும் அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கு. ஆமாம், வரும் வந்து கேட்பாங்க, வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து பார்ப்பாங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தான் கேட்பாங்க. நீங்கள் தான் நல்லா இருக்கீங்களே, நல்லா சினிமா பார்க்குறீங்க, நல்லா பொழுது ரிக்ரியேஷன் இதுக்கெல்லாம் ஈடுபட்டுறீங்க, நல்ல நல்ல கார் அழகாக பொலிஷ் பண்ணி ரோட்டில் எல்லாம் போகுது, இப்படின்லாம் நினைப்பீங்க. அப்போ இது வந்து மிக முக்கியமான ஒரு பணவீக்கத்தின் ஒரு மறுவிளைவு அப்படின்னு சொல்லலாம். பணம் இருக்கிறதுனால இது மக்களும் நம்ம போயிட்டு இன்றைக்கெல்லாம் கன்சியூம் விலை கொடுத்துவா. மற்றது இன்னொரு பழக்கம் நம்மகிட்ட இருக்குது. இலங்கையில் உள்ளவர்கள் பணம் சேமிப்பது என்பதை விட செலவழிப்பது அதிகம். ஒரு பொருளின் விலைக்கு பாகேன்றது இலங்கையில் இல்லை, சுத்தமாகவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். பாகேனை விட கூடிய விலையில் பொருட்களை கொள்வனவு செய்கின்ற ஒரு மனநிலை இலங்கையில் இருக்கிறது. அதாவது ஒரு ஷர்ட் வந்து நல்ல ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் இல்லை இங்கே பாருங்கள் 1000 ரூபாய்க்கு செட் பண்ணணும், அதை தான் வாங்கணும். அப்படி ஒரு மனநிலை, விலையில் ஒரு பெரிய ஒரு கௌரவம் இருக்குது, அதில் ஒரு கௌரவம் இருக்குது. அது இந்த நாட்டில் மக்களுக்கு பொதுவாக ஊறிப்போன ஒரு பழக்கம். இந்த சுனாமி டைமில் கூட சிலர் கொண்டு போய் இந்த பாவித்த பொருட்களை கொடுத்த நேரம் கூட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு புதுசாக எதுவும் வாங்கி கொடுங்க, நீங்கள் பாவிச்சதை கொண்டு வாங்க. அது மனநிலை, அதுக்கு நாங்கள் ஒரு பிள்ளை சொல்லலை. அது அந்தளவு மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அப்போ இதுவும் ஒரு வகையான ஒரு பகட்டான ஒரு விடயம் இந்த நாட்டில் நடக்குது. எங்கிட்ட பணம் இருக்குன்னு காட்டிக்கொள்றதுக்கான இது அந்த சோஷியல் ப்ராப்ளம். இது பணம் இருக்குன்னு காட்டிக்கொள்றது. ஆனால் இது உண்மையில் இல்லை. விலை எங்கிட்ட இல்லை, நம்ம பாக்கெட்டில் உள்ளதை செலவழிக்கிறோம் இல்லையா, எங்கிட்ட சேமிப்பு இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை, அது பல்வேறு தேவைகளுக்கு இல்லாத நேரம் நாங்கள் வெளியில் இவ்வாறான செலவுகளை செய்கின்றோம் என்பது இதை அதிகமான பொருளியல் அறிஞர்களுக்கு அவங்களுக்கு இது பற்றி தெரியும். இது ஒரு தற்காலிக ஒரு ஏற்பாடு. ஆனாலும் நம்ம இந்த சுய உற்பத்தி இன்று அதிகரிச்சிருக்குது, இதை கொண்டு செல்லணும். இந்த சுய உற்பத்தி என்பது பல்வேறு பொருட்கள் இன்றைக்கி சந்தையில் வந்து இருக்குது, பல்வேறு உற்பத்திகள் இருக்குது. இது வந்து ஆரோக்கியமான விடயம், இதை கொண்டு போகணும். இதில் ஒரு தொழில்நுட்பம் வரணும், இது ஒரு நிலையான உற்பத்தியாக வரணும், இது மக்கள் அதிக அளவு பாவிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் வரணும். இப்போ சைனாவிலெல்லாம் இந்த ஜப்பான்லாம் டீ அவங்க வீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி போய் மார்க்கெட்டில் போடுறாங்க. பெரிய ஃபேக்ட்ரியில் இல்லை, பெரிய கம்பெனிகள் இல்லை, டீ அவங்க போயிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து அவரவர் உற்பத்தி செய்து விலை மார்க்கெட்டுக்கு அதுக்கு அழகாக பேக் பண்ணி அது பாதுகாப்பாக பண்ணி அது ஸ்டாண்டர்ட். அப்போ அதுக்கான ஸ்டாண்டர்ட் நிறுவனங்கள் அந்த நாட்டில் உருவாகணும். ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் நிறுவனத்தின் அனுமதி பெறணும், அந்த ஸ்டாண்டர்ட் நிறுவனம் சரியான வழிகாட்டணும். அப்படி செய்வதன் மூலம் இந்த நாட்டில் நிச்சயமாக ஒரு வளர்ச்சி ஏற்படும். இந்த மக்களுடைய சமகால போக்கு, இந்த இன்ஃப்ளேஷன் என்னுடைய சமகால போக்கு, இந்த நாட்டு மக்கள் பல்வேறு துறைகளில் தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பல விவசாய நிலங்களில் இன்றைக்கி போய் பார்த்திங்கன்னா விவசாயங்கள் ஆரம்பிக்கிறாங்க, தோட்டங்களில் காய்கறிகள் போடுறாங்க, அப்படி இப்படின்னு பல. ஏன்னா அவங்களுக்கும் வருமானம், மேலதிக வருமானம் வேணும். எலக்ட்ரிசிட்டி பில்லை கொடுக்கறதுக்கு வருமானம் வேணும், மேலூர் உழைப்பு வேணும், மேலதிக உழைப்பு, ஓவர் டைம் வேலைகள்லாம் செய்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு சார்பு நிலையான ஒரு சமூக நிலைமை தான். இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு நல்ல சகுனமாகவே நான் இதனை பார்க்குறேன். அதாவது திரு பேராசிரியர் சந்திரபோஸ் அவர்கள் கூறியது போன்று முக்கியமாக இப்போது பிரச்சனை இருக்கிறது, அதற்காக நாங்கள் எங்களை வாழ வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக போட்டி போட்டு ஏதாவது ஒன்றை செய்து இப்போது முன்னேறி வருகிறோம்.
பிரச்சனை தீர்ந்தவுடன் அப்படியே விட்டுவிட்டால் மீண்டும் அந்த பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர் கூறுவது அதனை நீங்கள் தொடர்ச்சியாக கொண்டு செல்லுங்கள், எப்போதுமே பிரச்சனை இருக்காது என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கு. எனவே இன்றைய தினம் நாங்கள் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் பேசியிருந்தோம். அதாவது இந்த பொருளாதார பிரச்சனை சார்ந்து சமூக மட்டத்தில் காணப்படுகின்ற மாற்றங்கள், அங்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் என்ன என்பது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு கலந்தாய்வு நிகழ்ச்சியாக இன்று தினம் மக்கள் சேவை நிகழ்ச்சி உங்களுக்காக வடிவமைத்திருந்தோம். எனவே இந்த நிகழ்ச்சியில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு முக்கியமான பல விடயங்களை பேசியிருந்தார் திரு பேராசிரியர் எஸ் சந்திரபோஸ் அவர்கள், இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் பேராசிரியர். எனவே அவருக்கு வசந்தம் டிவியினுடைய மக்கள் சேவை நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். வணக்கம். இதேபோல இன்னும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் பிரசன்னா. வணக்கம்.